ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளுப்பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கொள்ளை வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அந்த தண்ணி இப்போ வடிச்சிக்கலாம். நம்ம ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணி வடிச்சிக்கலாம். கொள்ளு தண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அதில் ரசம் வச்சுக்கலாம். டீ கொத்தமல்லியும் சீரகம் உள்ளே போட்டுக்கலாம். பூண்டு, ஏன்னா பச்சை மிளகாயும் பூண்டையும் சும்மா அப்படியே பச்சையாக போட்டால் ரொம்ப காரம் அடிக்கும். அதனால் ஒரு வணக்கி போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 ஓட்டி விட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க கொள்ளுப்பொடிக்கு. சும்மா ஒரு அளவுக்கு வணக்கி விட்டுட்டு, இந்த கொள்ளுப்பொடி எங்கள் ஊரில் மாரியாத்தா போட்டிருந்தாங்கன்னா முதல் தண்ணிக்கு இந்த கொள்ளுப்பொடி தாங்க செஞ்சு தருவாங்க. உங்கள் ஊரில் எப்படி செய்வாங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற வெங்காயத்தை இதுக்குள்ளே கொட்டிக்கலாங்க கொள்ளுக்குள்ளே. ஏன்னா இதுக்கு எல்லாமே பச்சையாக தான் போடணும். பச்சை கருவேப்பில், தேவையான அளவு உப்புங்க. இப்போது லைட்டாக வணக்கி வச்சுக்கிறத எடுத்து அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வணக்கி வச்சுக்கிறது பச்சை வெங்காயம், பச்சை கருவேப்பில், உப்பு, கொள்ளு எல்லாம் போட்டுருக்குறோம்ல, அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை நான் மிக்சியில் ஆட்டிக்குவேன். ஆனால் அம்மா அவங்க ஆட்டாங்கல்ல வச்சு இடிப்பாங்க. இடித்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ போட்டு இதில் ஓட்டு குத்திட்டு டேஸ்ட்டுக்கு தானே நல்லாக்குதா? கொள்ளுப்பொடி ரெடிங்க. சுட சுட சாதத்துக்கு இந்த கொள்ளுப்பொடி வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. தேங்க்யூ.